कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. हस्त प्राप्योऽप्यगम्यो झटिति मुनिजनकाय वदावन गजन्त्रो क्रीडनापत्य भूमो पुनरपि पततका तस्य दल्तं सजीवो मूलादुन्मूल्यतन्मूलकमखितमकामौक्तिकर्णात्ममित्रे प्रादास्तो हारमे विगीललित विरचितो ராதிகாயை திசே தே ஹே ஹே ஹே. குவளையா பீடம்ன்ற யானைக்கும் கண்ணனுக்கும் பெரிய யுத்தமானது நடக்கிறது. அது துதிக்கையால கண்ணனை வளைக்க கோபம் கொண்ட கிருஷ்ணன் வேகமா அதை அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட கிட்டக்க நெருங்கி அந்த மஸ்தகத்துல ஒரு குத்து குத்த ஆரம்பிச்சான். அங்கத்தான மதம் பிடிக்கும். அதை மதம் பிடிக்கிற இடத்துல ஒரு குத்து குத்தினா அதை அடக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு குத்து குத்த கண்ணன் பக்கத்திலேயே இருந்து அவனுடைய கை ஸ்பர்சம் பட்டு கூட மட்டத்திரிக்க. அதான் கவலையா. அந்த யானை உன்னுடைய ரூபத்தை புரிஞ்சுக்கலையே. இது எப்படி இருக்குன்னா பலவிதமான முனிவர்கள் கூட தியான யோகத்தால உன்னை குறிச்சு தபஸ் பண்ணுவா. ஆனா நீ அவ பக்கத்திலேயே காட்டுல நடந்து போயிருப்ப. கண்ணை திறந்து உன்னை பார்க்கணும்னு தோணாது. எப்படி கிட்டக்க இருக்கக்கூடிய பக்திமான்களோ முனிவர்களோ நிஷ்டையினாலோ தபஸ்னாலோ அருகிலே இருக்கக்கூடிய பரபிரம்ம ரூபமான ஒன்ன புரிஞ்சிக்காம இருப்பாளோ அதே போல அஸ்த பிராப்யோப்யகம்யோ ஜடிதி முனி ஜனகா ஏவதாவல் கஜேந்திரமோ உன்னை அது தெரிஞ்சுக்கவே இல்லை. அப்ப நீ கீழே விழுறது போலையும் மறுபடியும் ஏலி உட்கார்றது மாலையும் கிரீட்டல்னா பத்திய கிரீட்டல்னா விளையாடுறது அந்த யானையோட விளையாடின. கோபம் வந்துருத்த அந்த யானைக்கு. இவ்வளவு சின்ன பையன் நம்ம இடத்துல வந்து இவன் நாடகம் ஆடி நம்மளை எதிர்த்து மஸ்தகத்துல குத்திட்டானேன்றதுக்காக குருவாயிரப்பா அது என்ன பண்ணித்து தன்னுடைய துதிக்கையால பிரிநின்று நீண்ட 2 தந்தத்தால உன்னை குத்தனம்னு காலால உதைச்சு உன்னை கீழே தள்ளிடுத்து நீயும் பயப்படுற மாதிரி கைய கூப்பிண்டு அந்த யானை எதிர வரத அப்படி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்க. அந்த சந்தர்ப்பத்துல அதை அப்படியே தன்னுடைய தந்தத்தால உன்னுடைய ஹிருதயத்துல குத்த வர சமயத்துல பாகனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ என்ன பண்ண மூலாதுல் மூல்யதல் மூலகமகிதமக உன்னை போய் குத்த முடியுமா? கிட்டக்க வந்த உடனே படுத்துண்டே அப்படி 2 தந்தத்தையும் கெட்டியா அப்படி பிடிச்சுண்ட உன்னுடைய பலத்தோட அப்படியே எழுந்துண்ட. நீ தந்தத்தை பிடிச்சு எழுந்துட்டேன்னு சொன்னா நீ மாத்திரமா எழுந்துப்ப. யானை எங்கேயோ அப்படியே ஒசர போயிடுத்து. அப்படியே உன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தி அந்த 2 தந்தத்தையும் குருவாயிரப்பா யானை கிட்டேந்து நீ அப்படியே பிச்சு எடுத்துட்டேன்னாராம். சாமான்யமான காரியமா அது? அந்த யானை தந்தத்தை அப்படி எடுத்தாராம். எடுத்துட்டு உள்ளுக்குள்ள கையை விட்டு அப்படி தொழாவினாராம். என்ன அழகுன்னா ஏன் தொழாவினார்னா சில யானைகளுடைய தந்தத்தினுடைய முடிவுல அதாவது உள்ளுக்குள்ள வாயில தந்தம் ஆரம்பிக்க கூடிய இடத்துல மாணிக்கங்கள் இருக்குமா, உயர்ந்த முத்துக்கள்லாம் இருக்குமா. அது எல்லா யானைகிட்டையும் இருக்காது.
முக்கியமான சில யானைகள் கிட்டத்தான் இருக்கும். இவர் எப்ப அந்த தந்தத்துல கைய வச்சாரோ அப்பவே அதுக்குள்ள முத்துக்கள்லாம் இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிடுது. அதனால தந்தத்தை பிடிக்கிறதோட விடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள கைய விட்டு தொழாவி அங்க இருக்கக்கூடிய மௌத்திகே பிராதாஸ்தம் ஹாரமே பிகி இருக்கிற முத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே கீழே இறக்கி கொட்டினாராம். பளபள பளபளன்னு முத்துக்கள். பட்டத்திரி இங்க சொல்லும் போது தான் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. யானைக்குள்ள முத்துக்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கண்ணன் பொறுக்கினார். யானை தந்தத்தை பிடிச்சு அதாலேயே ஒரு அடி அடிச்சு யானையை அழிக்கிறாராம். எல்லாரும் ஆச்சரியத்தோடு இதை பார்த்துட்டு இருக்கான்ற பரிணாமத்துல பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து இருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்திற்கு அருகிலுள்ள திருவையாறிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ராஜம்பேட்டை என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வரத ராஜகோபால சுவாமியினுடைய திருக்கோயிலிலே அவரை நாம் உற்சவமூர்த்தியாக தரிசிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை அடைகின்றோம். பக்தர்களே, இவ்வூருக்கு ஒரு ஏற்றம். ஸ்ரீ முனித்ரய சம்பிரதாய கூடஸ்தராகிய திருக்குடந்தை தேசிகன் என்கிற ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் 1701ஆம் ஆண்டு இங்கு அவதரித்தவர். அதனால் ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு அருகிலேயே திருக்குடந்தை தேசிகன் அவதார ஸ்தலம் சன்னதியாகவே சுவாமியுடைய ஆச்சரியமான மூல உற்சவ திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர்கள் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார்கள். ஸ்ரீமத் கோபாலாரிய மகாதேசிகன் தன் சீடர்களான 3 எதிகளுடன் சின்முத்திரை, ஓலைச்சுவடி இவர்களுடன் சுவாமி தேசிகன் போன்றே அழகாக காட்சியளிக்க பவித்திர மாலைகளுடன் காட்சியளிக்கக்கூடிய இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்த நாம் ராஜம்பேட்டையிலே உற்சவமூர்த்தி மன்னார்குடி ராஜகோபால சுவாமி போன்றும் வடுவூர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி போன்றும் அவரவர்கள் சேவிக்கக்கூடிய பாவத்திலே சேவை அளிக்கக்கூடிய அழகான வைபவத்தை இதோ நிர்மால்யமாக எம்பெருமானுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். திருமஞ்சன திருமேனியாக இருப்பதால் காண கிடைக்காத வடிவழகனுடைய ஒரு திவ்ய தரிசனம். அழகான உயர்ந்த விக்கிரகத்தில் அமைந்த கிரீடம், சிரித்த முகம், நீண்ட நாசி இவைகள் அனைத்தும் நமக்கு வடுவூர் ஸ்ரீராமனை நினைவூட்டுகின்றது. அதே அந்த ஆபரணங்கள் அலங்கரிக்கக்கூடிய திருமார்பு, விக்கிரகத்தில் அமர்ந்த இடது திருக்கர வளையல், வளைந்த சுண்டுவரலிலே கூட தரிசனம் அளிக்கக்கூடிய ஒரு மோதிரம், வளைந்த விரல்களின் நளினம், கோலை தாங்கக்கூடிய பாவத்திலே வலது கை விரல்கள் மடிந்து அனைத்து விரல்களிலேயும் மோதிரங்கள் விக்கிரகத்திலேயே பளிச்சிடக்கூடிய அழகு நமக்கு மன்னார்குடி ராஜகோபாலனான கண்ணனை நினைவூட்டுகின்றது. ஆக ஸ்ரீராமனும் கண்ணனும் வரத ராஜகோபாலனாக இங்கு எழுந்தருளி நானே என உணர்த்தி கொண்டு மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய் என்று அழைக்க இதோ திருமஞ்சன சேவையை அளிக்க துவங்கிவிட்டான். ஸ்தபனம் முடிந்து தீர்த்தனான எம்பெருமானுக்கு அழகாக தீர்த்தத்தால் திருமஞ்சனம் இது பூர்த்தியுடன் பார்க்கடல் பரந்தாக்கு ருக்மிணி சத்யபாமாட்டியோடு பாலால் அவனுடைய திருமுடியில் இருந்து திருவடி வரை தரிசிக்கக்கூடிய அவனுடைய சௌந்தரியத்தை படம் காட்டுகின்றது. உடனே தாமோதரன் கயிறால் அபிஷேகம் நம்முடைய வடங்கல்களை கலைகின்றது. திருமுடியில் திருவடி வரை வாசனை பொடிகளாகிய திருமஞ்சனத்தை மஞ்சளும் செங்கிரும் வாசிகையும் கொண்டு சாந்தத்தோடு தரிசனம் செய்கின்றோம். தேனாக இருக்கக்கூடிய ராஜகோபாலனான கண்ணன் தேனால் அபிஷேகம் யசனம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி. கடைசியாக கண்ணனுக்கு சந்தனம் எனும் கலபத்தால் அபிஷேகம் சந்தனாபிஷேகம் என சத்யபாமா பிராட்டிக்கும் கண்ணனான ராஜகோபாலனுக்கும் ஒரு சேர திருமஞ்சன வைபவத்தருடைய எம்பெருமானுடைய திவ்ய தரிசனம் பலவிதமான பாவங்களானது நீங்க நாராயணத்திலே 75 தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை பூர்த்தி செய்கின்றார் என்ற பரிணாமத்தை துவங்கிவிட்டோம். பிராதாசாரமே பிகி லலித விரசிதம் சேதி குருவாயிரப்பா ஓரானை கொம்பொசித்து கண்ணனை அருண் சீர்பேர் ஆயிரமும் பிதற்றி பெரும் தெருவே ஊராரிகளிலும் ஊராது ஒழியேன் வாரார்ப்பும் பெண்ணை மடலூறக்கூடிய ஒரு காலத்துல ஆழ்வார் இந்த பாசுரத்துல யானை யானை யானைனே ஓரானை கொம்பொசித்து ஓரானை கொள்விடுத்த சீரானை செங்கன் நெடியானை எத்தனை யானை யானைன்னு பதப்பிரயோகம் பண்ண முடியுமோ அத்தனை யானையே பண்றாராம் திருமங்கை ஆழ்வார்.
அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில எல்லே இளங்கிலியேன்ற பாசுரத்துல திருமங்கையாழ்வார மங்களாசாசனம் பண்ணுவதாக சுவாபதேசம், அதாவது அவரை எழுப்புவதாக. அதனால தான் ஆண்டாள் அந்த பாட்டுல முடிக்கும் போது திருமங்கையாழ்வாருக்கு யானை யானை யானைன்னு போட்டா பிடிக்குமேன்னு அவளும் பாட்டை முடிக்கச்சே வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழித்த வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய். ஆழ்வார் எவ்வளவு ஆனைன்ற பதம் போட்டாரோ அதை ஆண்டாள் போட்டு அவரை திருப்திப்படுத்தானா. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழித்த வல்லானைன்னு அந்த யான பாசுரம் இவா ரெண்டு பேருக்கும் பட்டத்திரியோட ஸ்லோகத்தோட ஒத்து அவ்வளவு பிரசித்தியா அமையிறது. அப்போ அந்த கண்ணன் முத்துக்களை எடுத்தார், அந்த முத்துக்கள்லாம் வாரி தன்னுடைய பட்டு துணியில போட்டார். பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனான ஸ்ரீதாமாவனிடத்துல கொடுத்தார். இந்த முத்துக்கள்லாம் நீ பத்திரமா வச்சுக்கோ, இதை என்ன தெரியுமா பண்ணணும், அழகா ஒரு முத்து கோக்கரவங்கிட்ட போய் மதுராபுரியில முத்து மாலையா இத கோத்து ஹாரமே பிகி ஹாரமா பண்ணி லலித விரச்சிதம் ராதிகாயை திசேதி நான் கொடுத்தேன்னு கொண்டு போய் கண்ணனுடைய மனோபாவம் பாருங்க. இதுல இருந்து கடைசி வரைக்கும் கண்ணன் ராதாவை நினைக்காத நாளே இருக்க போறதில்ல. அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய ராதையினிடத்துல போய் கண்ணனிடத்திலேருந்து கிடைக்கப்பட்ட உயர்ந்த முத்துக்கள் இது, அவன் கொலையா பிடித்த அழிச்சுட்டான், உனக்காக கையை விட்டு உள்ள இருக்கிற முத்து எடுத்திருக்கான், இந்த முத்து எங்கேயுமே கிடைக்காது, அங்கேயே மாலையா நாங்க தொடுத்துட்டோம்னு இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி ராதையினிடத்துல இந்த மாலையை கொடுத்து அவளை போட்டுக்க சொல்லுன்னு குருவாயிரப்பா. அப்ப கூட இந்த ஒரு சங்கடத்துல யானையை அழிச்சிட்டு கூட அந்த முத்த பார்த்த உடனே உனக்கு ராத ஞாபகம் வந்ததே. எப்பவுமே பாகவதோத்தமைகளுடைய நினைவும் உன்னுடைய அருளும் அவர்களுக்கு இருக்குன்றது இதை காட்டுறதுன்னு சொல்லி ராதிகாயை திசேதி மூன்றாவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம் கை கட்டும் தொலைவினிலே இருந்து மல்த யானை தனை கொல்லாராகி துய்க்கட்டும் முன் விளையாட்டனை வருமே என்று நீ துதிக்கை ஏறி கை கெட்டும் தந்தத்தை உடைத்து உதிர்ந்த முத்துக்கள் ராதையவள் கழுத்தினுக்கு புக்குயர்ந்த மாலையன திகழட்டும் என புகன்றே நண்பனிடம் கண்ணா என்றோ அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் ராயம்பேட்டையிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வரத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மற்றொரு உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா